இப்போ நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேஸ்ட்ரைட்டிஸ்னால் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் அதுக்கப்புறம் டயக்னோசிஸாக இருக்குது. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி கேஸ்ட்ரிக் மியூக்கோசா. கேஸ்ட்ரிக் மியூக்கோசா வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுனால தான் வந்து இதுக்கப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் மியூக்கோசா. இது வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் அப்புறம் இது வந்து அக்யூட் எரோசிவ் அண்ட் ஹெமரேஜிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ட்டு இருக்குது. acute erosive hemorrhagic gastritis, acute and erosive hemorrhagic gastritis, acute gastritis of the infection, chronic gastritis, autoimmune gastritis, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெலிகோபாக்டர் ஹைலூரிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு இத்தனை வகையான கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து அக்யூட் என்ட்ரிக் கேஸ்ட்ரைட்டிஸ்னால் வந்து இட் இஸ் அ கேஸ்ட்ரைட்டிக் இஸ் எரோசிவ் அண்ட் ஹெமரேஜிக் வந்து எரோசிவ் அண்ட் ஹெமரேஜிக் வந்து தீஸ் ஆர் காஸ் பை தி எரோசிவ் அண்ட் ஹெமரேஜிக் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ், ட்ரக், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து கன்ஜஸ்டிவ் gastropathy due to the portal hypertension. Portal hypertension வந்து congestive gastrectomy due to the portal hypertension. portal hypertension இருக்குது. stress ulceration, அதுக்கப்புறம் வந்து head trauma called as Cushing ulcer அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த patient head trauma அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து Cushing ulcer and severe burn, அதுக்கப்புறம் வந்து curling, அதுக்கப்புறம் and severe burn வந்து carling ulcer, severe burns வந்து carling ulcer சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து the stress injury is characterized by the inflammation termed to the gastritis. The inflammation is termed as is not characterized by the inflammation, then it is termed as a gastritis. அதாவது is a misnomer இருக்குது. erosive gastritis is அதுக்கப்புறம் asymptomatic anorexia, nausea, vomiting, alcohol, abdominal pain. hemostatic வந்து அதுக்கப்புறம் வந்து and melena is the most important manifestation of erosive gastritis ஓட important oral manifestationாக வந்து இருக்குது. இப்போ டயக்னோசிஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் எண்டோஸ்கோப்பி பண்ணுவாங்க, பயோப்சி எடுப்பாங்க. இந்த ஹெமரேஜிக்காக இருந்துச்சுன்னா எண்டோஸ்கோப்பி பண்ணுவாங்க. பயோப்சி வந்து எதுக்குன்னா பெப்டிக் அல்சர் கேன்சருக்கு வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னது இருக்குதுன்னா, மேனேஜ்மெண்ட்டில் வந்து the treatment of the acute gastritis is consist of the abdominal அதுக்கப்புறம் வந்து scourlant substance வந்து இருக்குது. இப்போ வந்து 1 gram to அதுக்கப்புறம் வந்து 1 gram of 4 ஹாரில் 4 to 5 ஹார் H2 ரிசெப்டர் வந்து ஆன்டகோனிஸ்டாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெமோட்டிடின் வந்து ஒரு மெயினாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து புரோட்டோசோவல் லாம்ப்ரோசோவல், அதுக்கப்புறம் வந்து திஸ் ஆர் கான்ஸ்டியூயன்ட் ஆஃப் தி அப்டாமன் ஆஃப் த ட்ரக்காக இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் கேஸ்ட்ரைட்டிஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ரிவென்ஷன் வந்து நல்லாவே நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி வந்து நல்லாவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இது வந்து என்னதுன்னா, இது வந்து ஸ்ட்ரெஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து it prevent the administration of the அதுக்கப்புறம் வந்து செக்யூரில் வந்துருக்கு. H2O2 ரிசெப்டர் வந்து ஆன்டகோனிஸ்ட் ப்ரோட்டீன் பம்ப் இன்ஹிபிட்டரோட ஆன்டகோனிஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸோட டியூ டு தி இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ்னால் வந்து வெரைட்டி ஆஃப் த இன்ஃபெக்ஷன் வந்து அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் இன் தி கேஸ்ட்ரிக் மியூக்கோசா, ஒரு சடன், அதுக்கப்புறம் வந்து எபிகாஸ்ட்ரிக் பெயின் அண்ட் நேசியா, வாமிட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஹச் பைலோரிக் அதுக்கப்புறம் வந்து ஹச் பைலோரிக் இன்ஃபெக்ஷன்,
acute gastritis is causes to the chronic gastritis, acute bacterial infection of the aerobic and anaerobic bacteria. These are the life-threatening necrotizing gingivitis, gingivitis and அப்புறம் வந்து phlegmonomatosis gingivitis. The treatment வந்து antibiotic and emergency gastrectomy பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து causes, அதுக்கப்புறம் சிஎம்பி, கேண்டிடியா, அதுக்கப்புறம் வந்து ஹர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், இது வந்து காசிட்டிவாக இருக்குது. மேபி லீட்ஸ் டு அதுக்கப்புறம் எய்ட்ஸாக கூட இருக்கலாம். க்ரோனிக் கேஸ்ட்ரைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். க்ரோனிக் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து இஸ் கேட்டரைஸ்டு பை தி க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பெரிடான்ட். அதுக்கப்புறம் வந்து predominant inflammation by the lymphocyte and plasma cell is early stages of chronic gastritis. Chronic gastritis இருக்குது. Superficial gastritis is followed by the stage of the atrophic gastritis. The final stage of gastritis வந்து atrophic இருக்குது. Development of metaplasia, it may be the pancreasல வந்து development of metaplasia வந்து இருக்குது. Then it is causes the main type of chronic gastritis வந்து acute or autoimmune gastritis இருக்குது. அதுக்கப்புறம் வந்து H. pylori வந்து related with the chronic gastritis வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து autoimmune gastritis பற்றி பார்க்க போகிறோம். autoimmune gastritis வந்து gastritis type A, type B வந்து helicobacter H. pylori gastritisன்னு 2 gastritis இருக்கா. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா H. pylori gastritis, அதாவது chronic gastritisே வந்து 2 இருக்குது. It is characterized by the involving of the fundus body of some stomach. அதுக்கப்புறம் வந்து sparing antom, அதுக்கப்புறம் வந்து circulated auto antibody, these are found against the அப்புறம் வந்து portal அதுக்கப்புறம் வந்து enteric factor இருக்குது. அதுக்கப்புறம் this type of gastritis வந்து generally asymptomatic இருக்கும். விட்டமின் B12 deficiencyனால வரக்கூடியது deficiency. அதுக்கப்புறம் வந்து pernicious anemia வந்து இருக்குது. pernicious anemia, the features வந்து autoimmune involvement such as thyroid diseases வந்து இருக்குது. Then அதுக்கப்புறம் வந்து 4 float increases through the evidence of the gastric cancer. gastric cancer எவிடன்ஸாக இருக்குது. இது வந்து விட்டமின் B12 சப்ளிமெண்ட் வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ காசஸ்ன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் டயக்னோசிஸ் வந்து பிளட் டெஸ்ட், ஸ்மியர் டெஸ்ட், எண்டோஸ்கோபி அப்படின்னு போட்டுக்கலாம். கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து H. pylori gastritis மோஸ்ட் காமனஸ்ட் க்ரோனிக் கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்குது. H. pylori gastritis வந்து இன்க்ரீஸிங் இன் த ஏஜ். அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரம் இஸ் ப்ரிடாமினன்ட்லி இன்வால்விங் டு த லேட்ரல். அதுக்கப்புறம் வந்து பேன்காஸ்ட்ரிக் அக்கராக இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட் ஆர் ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது. நோ செக்வலேவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் தி பெப்டிக் அல்சர். It is associated with the peptic ulcer, 2 to 6 fold of increasing in the risk of gastric அப்புறம் gastric adenocarcinoma is a low grade BP, அப்புறம் gastric lymphoma, low grade BP of gastric lymphoma, அப்புறம் educated high H. pylori routinely to the not recommended இருக்குது. இந்த பேஷண்ட் வந்து பெப்டிக் அல்சராக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து MLTA அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அசோசியேட்டட் லிம்ஃபோமாவும் இருக்குது. இந்த லிம்ஃபோமா வந்து ட்ரீட்டட் வித் H. pyloric antibody இஸ் கிவன் டு த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த H. pyloric பெப்டிக் அல்சராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அன்காமன் டைப் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கிரானுலோமேட்டஸ் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டியூபர்குலோசிஸ்னாலையும், அதுக்கப்புறம் வந்து ஸ்காலிடோசிஸ்னாலையும், சார்கோடோசிஸ்னாலையும், கேண்டிடியாசிஸ், சிஃபிலிஸ், கோன்ஸ் டிசீஸ், அதுக்கப்புறம் ஈசினோஃபிலிக் கேஸ்ட்ரைட்டிஸ், லிம்போசைட்டிக் இருக்குது. இதெல்லாமே இங்கே வந்து கேஸ்ட்ரைட்டிஸோட ஒரு பார்ட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா
நெக்ஸ்ட்டு வந்து இதோட கேஸ்ட்ரைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னால் என்னென்னா, இது வந்து இட் இஸ் inflammation of the gastric mucosa. It may be acute chronic caused by the variant irritant or infectionனால வரக்கூடியது. கிளாஸிஃபிகேஷன் வந்து 2 டைப் இருக்குது. based on duration இருக்குது. based on action. based on duration and histological features. acute and chronic வந்து duration. இது வந்து சடன் ஆன்செட்டாக இருக்கும். இது வந்து அதே வந்து ரொம்ப நாள் மெட்டாப்ளேஷியாக இருக்கும். இப்போ வந்து ஹிஸ்டாலஜிக்கல் பார்த்தோன்னா வந்து அக்யூட் அண்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ டைப் 1 டைப் 2ன்னு இருக்குது. டைப் 1 டைப் ஏ டைப் பின்னு இருக்குது. கெமிக்கல் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு இருக்குது. இப்போ டைப் ஏன்னு பார்த்தோன்னா என்னது இருக்குது. அதுக்கப்புறம் டைப் ஏ வந்து ஆட்டோ இம்யூன் கேஸ்ட்ரைட்டிஸு. அதுக்கப்புறம் ஹச் பைலோரிக் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்ஐடி மூலிமா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது. கிளாஸிஃபிகேஷன். இப்போ எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து இன்ஃபெக்ஷன் மூலிமா ஹச் பைலோரிக்கு, வைரலில் வந்து ஹச்எஸ்வி, ஃபங்கல் வந்து கேண்டிடியாசிஸ், பேராசிஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கோலைட்ஸு, அதுக்கப்புறம் ஆட்டோ இம்யூனில் வந்து ஆட்டோ இம்யூன் அட்ரோபிக் கேஸ்ட்ரைட்டிஸ். அதுக்கப்புறம் டைப் ஏ வந்து ஆட்டோ இம்யூன் கேஸ்ட்ரைட்டிஸ் தான். இது வந்து ஆசிட் வந்து கம்மியாகி இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் வந்து கெமிக்கலில் வந்து என்எஸ்ஏடியில் வந்து அதுக்கப்புறம் ஆஸ்பிரின் இருக்குது, ஆல்கஹால், டொபாக்கோ, அதுக்கப்புறம் வந்து பைல் ரிஃப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷன் கீமோதெரப்பி வந்து கொடுக்கறதுனாலையும், அதரில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, கோன் டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து சாலிடோசிஸ், இதெல்லாம் அதர்ஸில் வருது. குஷிங் சிண்ட்ரோம் இதெல்லாம். இப்போ பேத்தோஃபிசியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து இம்பேலன்ஸ் பிட்வீன் தி கேஸ்ட்ரிக் மியூகோசல் என்ஹான்ஸ்னால, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பைகார்போனேட்னால வரக்கூடியது. இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ், குரோனிக் கிளாஸ்ட்ரைட்டிஸ். அக்யூட் வந்து எபிகேஸ்ட்ரிக் பெயின் இருக்கும், நாசியா, வாமிட்டிங், லாஸ் ஆஃப் அப்படைட்டு, ப்ளோட்டிங் இருக்குது, ஹெமோட்டாசிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா இது வந்து க்ரோனிக் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு இருக்குது. அந்த க்ரோனிக் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து என்னதுன்னா இது வந்து ஏசிம்ப்டமேட்டிக்காக இருக்கும், வேகஸ் டிஸ்ப்ளேசியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, அயர்ன் டிஃபிஷியன்சி அனீமியாவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெகலோபிளாஸ்டிக் அனீமியா இருக்கும். இப்போ இன்வெஸ்டிகேஷன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து அப்பர் ஜிஐடி எண்டோஸ்கோப்பி வந்துருக்கு. கோல்டு ஸ்டாண்டர்ட் எரித்ரிமா எரோஷன் அட்ரோபிக் இதெல்லாம் பார்க்க முடியும். பயோப்சியில் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து ஹச்எஸ்வி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஹச்எஸ்வி டெஸ்ட்டில் வந்து யூரியா பிரெத் டெஸ்ட்டுன்னு இருக்குது, ஸ்டூல் ஆன்டிஜன் டெஸ்ட்டுன்னு இருக்குது, ரேபிட் யூரியா டெஸ்ட்டுன்னு இருக்குது, செரலாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு இருக்குது, சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அனீமியா பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் பார்ப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்துட்டோன்னா ஜென்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்டு, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஜென்ரலைஸில் வந்து இரிட்டண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும், ஸ்பைசி ஃபுட்டு, ஆல்கஹால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் ட்ரீட்டட் அண்டர்லைங் டு த காசஸாக இருக்குது. மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஹச் பைலோரிக்கு வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க, ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குளோரித்ரோமைசின், அதுக்கப்புறம் அமாக்சிசிலின், மெட்ரானிடாசோல், அதெல்லாம் வந்து ஓமிப்ரசோல் இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து பிஸ்மித் பேஸ்டு, அதுக்கப்புறம் வந்து குவாஸ்டன்ட் தெரப்பி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்மித் பேஸ்டு, அதுக்கப்புறம் வந்து குவாட்ரா தெரப்பி, பிபிஐ, H2, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் H2 பிளாக்கர், ஆசிட் சப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்ஃப்ரேட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆர்டோஸ்டோல், அதுக்கப்புறம் விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் இருக்குது. காம்ப்ளிகேஷன் வந்து பெப்டிக் அல்சர் டிசீசஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் அட்ரோபி, இன்டெஸ்டைனல் மெட்டாப்ளேஷியா, ரிஸ்க் ஆஃப் கேஸ்ட்ரிக் கேன்சர், அதுக்கப்புறம் பெர்னிஷியஸ் அனீமியான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து MAL, அதுக்கப்புறம் லிம்ஃபோமா வந்து ஹச் பைலோரிக் ரிலேட்டடாக வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து இருக்குது. இதுதான் வந்து கேஸ்ட்ரைட்டிஸு. இப்போது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து நம்ம டயக்ராம்னு போட்டுட்டோன்னா வந்து கேஸ்ட்ரைட்டிஸோட டெஃபினிஷனு நம்ம எழுதணும்.
அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரைட்டிஸோட டெஃபினேஷன் ஒன்று எழுதிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் மியூக்கோசா விச் இஸ் அக்யூட் அண்ட் க்ரானிக்காக இருக்குது. அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து இஸ் எரோசிவ் அண்ட் ஹெமரேஜிக்காக இருக்குது. நியூட்ரோஃபில் ப்ராமினென்ட் இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கும். மெனி ஆஃப் த கேசஸ் வந்து ஆஸ்பிரின் அண்ட் என்எஸ்ஐடினால் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வாமிட்டிங், அனரெக்சியா, டிஸ்பேஜியா, நாசியா வந்து ஒரு அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸோட ப்ரொடியூசிங்காக இருக்குது. இப்போ காசஸாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா இது வந்து மெனி ஆஃப் த கேசஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நாட் மெரிட்டாக வந்துருப்பாங்க. இப்போ வந்து டயக்னோசிஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் எண்டோஸ்கோப்பி பண்ணுவாங்க, பயோப்சி பண்ணுவாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து டைரக்ட் அண்டர்லையிங் காசஸ், அந்த காசஸ் எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் சிம்பத்தட்டிக் தெரப்பி வந்து ஆன்டாசிடு, ஆன்டி சப்ரஷன் கொடுப்பாங்க, பிபிஐ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரோகைனேட்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டம்ப்ரிடோன் ஆன்டி எமிட்டிக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி எமிட்டிக்ஸ் மெட்டாக்ளோப்ரமைடு வந்து இருக்குது. இப்போ குரோனிக் கேஸ்ட்ரைட்டிஸ்னு பார்த்தோன்னா குரோனிக் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து இது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் த குரோனிக் மியூக்கோசல் இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் ஆஃப் த ப்ளீடிங் டு த மியூக்கோசல் அட்ரோபி அண்ட் இன்டெஸ்டினல் மெட்டாப்ளேஷியாவாக இருக்குது. அண்ட் அப்சன்ஸ் ஆஃப் தி எரோஷனாக இருக்குது. எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து ஹச் பைலோரிக் தான் வந்து குரோனிக்கில் ஹச் பைலோரிக் 3 இருக்கும், ஆட்டோஇம்யூன் இருக்கும். இப்போ வந்து அப்புறம் வந்து லிம்போசைட்ஸ், பிளாஸ்மா செல்ஸ் வந்து ஆர்கானிசமாக இதாக இருக்குது. இப்போ சிம்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து டயக்னோசிஸ் வந்து எண்டோஸ்கோப்பி வந்து பெத்தாலஜிக்கல் ஃபைண்டிங் பார்ப்பாங்க. ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறதுனால நோ ரெக்வயர் டு த ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அதுக்கப்புறம் டிஸ்பேஜியா, டிஸ்பெப்சியா, அதுக்கப்புறம் பெனிஃபிட் இந்த ஹச் பைலோரிக் எராடிகம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா இது வந்து ஆன்டீரியர் டிவிஷன் ஆஃப் தி வேகஸ் நர்வ் வந்து இதில் இருக்கும். இந்த வேகஸ் நர்வ் வந்து ஆன்டீரியர் டிவிஷன் ஆஃப் த வேகஸ் நர்வ், போஸ்டீரியர் டிவிஷன் ஆஃப் த வேகஸ் நர்வ். இதில் வந்து பெப்டிக் அல்சர் வந்து இந்த மாதிரி அல்சர் வந்துச்சுன்னா டியோடினல் அல்சர், பெப்டிக் அல்சர் வந்து இதில் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெரி கேஸ்ட்ரெக்டமினா பார்ஷியல் கேஸ்ட்ரெக்டமி வந்து பண்ணால் பெல்ரோத் தைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிமூவல் ஆஃப் தி இருக்கிற ப்ளூயிஷ் பார்ட்டு, ரிமூவல் ஆஃப் தி ஆண்ட்ரம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராக்டமி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர் இருக்குது, லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர் இருக்கா. இது இப்படி இருக்கிறத வந்து இப்படி டை பண்ணி இப்படி மாற்றுவாங்க. தென் வந்து ரோலிங் பேரா ஈசோஃபேஜியல், ஸ்லைடிங்காக இருக்கும். பேரா ஈசோஃபேஜியல் டைப் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஹைட்டோசிஸ், அதுக்கப்புறம் வந்து ஹைரியாவாக வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து கேஸ்ட்ரைட்டிஸில் உள்ளது.